இப்போ பாருங்கள், எனக்கு ஆப்ரேஷன் ஆச்சு, பைபாஸ் ஆப்ரேஷன். நான் வீட்டில் 2 மாதம் ஓய்வாக இருந்தேன். எங்கள் வீட்டிலேருந்து 4வது வீட்டில் உள்ள ஒருத்தன் ஒரு நாள் கூட என்னை வந்து பார்க்கல. 4 வீடு தான். ஆப்ரேஷன் பண்ணி வந்திருக்கிறாரேன்னு ஒரு ஆறுதலுக்கு அந்த ஆள் யாரோ வந்தால் அவ வரல. நான் என்னடா இவர் வராமல் இருந்துட்டாரே, நல்ல பழக்கம் உள்ளவர், ஆப்ரேஷன் ஆகி வந்திருக்கோம் பார்க்க கூட இல்லையேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் நான் 2 மாதம் கழித்து வெளியில் வந்து அப்படி நடக்க ஆரம்பித்தேன். அப்போ அவர் வந்தார். 4வது வீட்டுக்காரர் வந்தவர் அப்படி பின்னாலே வந்தார். என்ன சார் உங்களுக்கு ஏதோ ஆப்ரேஷன்னு சொன்னாங்க? ஆமாம், ஆப்ரேஷன் ஆச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டார். நல்லா இருக்கு அப்படின்னு. நம்பாதீங்கன்னா, இல்லை சார் நல்லா தான் இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னா. அப்போ தான் இருக்கும், மறுபடியும் வரும்னா. இல்லை சார் டாக்டர்லாம் சொல்கிறாங்க இனிமேல் வராதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. டாக்டர் என்ன சார் கண்டான்? கும்பகோணத்தில் ஒரு ஆளுக்குன்னா ஏதோ ஒன்று தப்பாக சொல்ல போகிறான், நம்மளை பயமுறுத்துறதுக்கு ஏதோ ஒன்று சொல்ல ஆரம்பிக்க போகிறான்னு நினச்சி அதெல்லாம் இருக்கும். எனக்கு அப்படிலாம் வர அது பாருங்கள், நீங்கள் ஒன்று வச்சுங்க, டெய்லி வாக்கிங் போங்க. டாக்டர் என்ன சொன்னாரோ அது பூரா சொல்கிறான் இவன். டெய்லி வாக்கிங் போங்க, உப்பு சேர்த்துக்காதீங்க, எண்ணெய் உதவாதுன்னு என்னென்னமோ சொன்னான். நான் சொன்னேன், எல்லாம் சரியாக சொல்கிறீங்களே சார், பத்தியம்லாம் கரெக்டாக சொல்கிறீங்களே, எப்படி உங்களுக்கு இவ்வளவு பத்தியம்லாம் தெரிஞ்சிருக்கு, உங்களுக்கும் ஆப்ரேஷன் ஆச்சான்னு கேட்டேன். அதுக்கு அந்த ஆள் சொன்னான், எனக்கு ஏன் ஆப்ரேஷன் ஆகுது, நான் என்ன ஊராங்குடியை கெடுத்தேனா? நான் நினச்சேன் இவன் ஏன்டா வரலன்னு நினச்சேன், நம்மளை பார்க்க. நல்ல வேலைக்கு வராமல் இருந்தான், இவன் அங்கேயே வந்து பார்த்துருந்தானா நம்மளை ஒரு வேலை பண்ணி முடிச்சிருப்பான் அப்படின்னு. இல்லை சார், இது என்னன்னு கேட்டால், எந்த நேரத்தில் எதை பேசணுமோ அதை பேசாமல் வேற ஒன்று பேசினான். இப்போ நீங்கள் எல்லோரும் சிரிக்கிறீங்களா இல்லையா? ஏன் சந்தர்ப்பம் தெரியாமல் பேசினால் சிரிப்பு வரும். எந்த நேரத்தில் எதை, நான் வந்து ஒரு துக்க வீட்டில் சிரிக்கலாமா? சிரிக்கக்கூடாது. நாகூரில் ஒரு நாயனா எங்களுக்கு ரொம்ப பழக்கப்பட்டவர் ஒருத்தர் இறந்து போயிட்டார். நான் அவர் வீட்டுக்கு துக்கத்துக்கு போயிருக்கேன். ரங்கராஜினு எனக்கு ரொம்ப ரொம்ப சிறந்த நண்பன், அந்த நாயனாவுக்கே சொந்தக்காரன் அவன். அவனோட துக்கக்கார வீட்டுக்கு மட்டும் போகக்கூடாது. அவன் ஏன்னா ஏதாவது ஒன்று சொல்லுவான், நம்ம சிரிக்கும்படியாக வந்துடும். துக்க வீட்டில் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தால் ஆளுக்காள் திட்டுவாங்களா இல்லையா? அதனால என்ன பண்ணுறது, அவன் அங்கே உட்காந்துதான், ஆஹா இவன் வந்திருக்கான்டா, நம்ம நைஸாக அவன் கண்ணில் படாமல் போயிடணும்னு சொல்லிட்டு அந்த அவன் அங்கேருந்து பார்த்துட்டான். டேய் நான் அங்கேயே இருன்னு, நான் வர்றேன்ட்டு வந்துட்டான். கிட்ட வந்து உட்காந்துக்கிட்டு சொல்கிறான், நான் என்ன கவனிச்சா, யாரை செத்து போய் வச்சுருக்கிறவர் நாற்காலியில் உட்கார வச்சுருக்காங்க, அவரை கவனிச்சியான்னா. நான் கவனிச்சுட்டு தான் இருக்கிறேன், நீ பேசாமல் அவனு சிரிச்சுக்கிட்டே செத்துருக்காருறான்னு. அவர் கொஞ்சம் சிரிச்ச முகமாக இருக்கார், ஏதோ பிராண அவஸ்தை இல்லாமல் ஏதோ செத்துருப்பார் போல இருக்கு, கொஞ்சம் சிரிச்ச முகமாக இருக்கார். அதை அவன் பார்த்துட்டான், சிரிச்சுக்கிட்டே செத்துருக்கார் பத்தியான்னா. ஆமாம் ஆமாம், சரி விட்ற, அதை ஏன்டா பேச, ஏன்னா இப்போ எனக்கு சிரிப்பு வருது. சிரித்தா பார்க்குறவங்க சொல்லுவாங்க, துக்க வீட்டில் உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கானுவோ, உருப்புவானுவா அப்படின்னு திட்டுவாங்களா இல்லையா? அதுக்காக வேண்டி நான் இப்படி குனிஞ்சிக்கிட்டு ஆமாம் அம்மா நீ பேசாமல் இருறா அப்படின்னு. ஆனால் சுற்றி நிற்கிறவங்க பூரா அழுகுறான் பார்த்தியான்னு. ஆமாம் அழுகுறான். ஏன் ஏன் எல்லாத்தையும் கடன் வாங்கி ராமத்தை போட்டுட்டு அவன் போட்டான், கொடுத்தவன் அழுகுறான், அவன் ஏமாத்தினான்னு சிரிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கிறான்டா பாடுறான்னா. இப்போ இதை கேட்டால் எனக்கு சிரிப்பு வருது. சிரிப்பு வந்தால் பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க, துக்க வீட்டில் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி திட்டுவா. இப்போ நகைச்சுவை ஏடா கூடமாக சொல்லக்கூடாத இடத்துல ஒன்று சொல்லும்போது கேட்குறவங்களுக்கு சிரிப்பு, எங்கடா இங்கே போய் இப்படி சொல்லியிருக்கானேன்னு நினைக்கிறமா இல்லையா? என்னுடைய நண்பர் ஒருத்தர் என்னை விட கொஞ்சம் வயசு குறைச்சார், 3-4 வயசு என்னை விட குறைச்ச.
மடப்புறம்னு திருவாரூரில் ஒரு இடம் இருக்குது. அது ரொம்ப நண்பர், தினம் நாங்கள் 2 பேரும் சந்திச்சுக்குவோம். இறந்து போயிட்டாருங்க ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி. முதல் நாள் பேசி இருந்துட்டு வந்திருக்கிறோம். அவர் இறந்து போயிட்டாருன்னு செய்தி வந்தோடனே எனக்கு என்னவா இப்போ தானே பேசி இருந்துட்டு போனால் எப்படி செத்தான்னு நினச்சிட்டு இருக்கேன். இல்லை ஹார்ட் அட்டாக்கு உடனே இறந்து போயிட்டார் அப்படின்னு. சரி நான் ஓடுறேன் பதறி போய். அவருடைய அம்மா இருக்காங்க, அவங்க வாசலில் உட்காந்துருக்காங்க. என்னை பார்த்த உடனே என்ன பண்ணாங்க, டக்குன்னு என் கையை விழுந்து பிடிச்சாங்க. நாங்கள் 2 பேரும் நண்பர்கள்னு அந்த அம்மாவுக்கு தெரியும். என்னை புடி அப்படியே இறுக்கி பிடிச்சி பரன்னு இழுத்துக்கிட்டு போனாங்க. அங்கே செத்து கிடக்கிறான். மவங்கிட்ட கொண்டு போய் என்னை நிறுத்தி சொல்கிறாங்க அந்த அம்மா, இவர் இருக்காரு நீ போயிட்டியடான்னு.